வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்க்கும்போது நம்ம டப்பா அருணை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் மஞ்சரியை போட்டு என்ன வெளுத்தார். முத்துக்குமரை போட்டு அடின்னு நடித்தார். எத்தனை பேர் கலாச்சிருப்பார். இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. பட் இன்றைக்கி அந்த குரூப்பே இவரை அடித்து நவுத்துறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக சௌந்தர்யா அருணை போட்டு கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் இங்கே பேசுகிறாரு. அங்கே ரயானும் முத்துக்குமரனும் கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மூளை இல்லை, கிளாஸ் எடுங்க, புரிஞ்சுக்காமல் பேசுன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பேர் மார்க்கிங் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது ரயான் உனக்கு மூளை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் எப்படி மார்க்கிங்காக வரும், எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்றாரு. ஆமாம், உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சௌந்தர்யா இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு தெரியாது அப்படின்போது அப்புறம் அருண் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு பேர் என்னப்பான்னு கேட்குறாரு. இப்போ ரயான் அது உங்களுக்கு ஒரு ஆர்கன் மாதிரி போச்சு அப்படின்னா, அப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்களே, அது மார்க்கிங் எப்படி ப்ரோ சொல்ல முடியும், அதில் மார்க்கிங் கிடையாது ப்ரோன்ட்டார். அப்போ எனக்கு அது மார்க்கிங், ஆனால் எனக்கு அது மார்க்கிங்காக தெரியுதுப்பா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போது அவங்க ரயான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கிங் இல்லைன்னு நீங்கள் தானே போன வாரம் வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இப்படி பண்ணால் மார்க்கிங்கில், அப்படி பண்ணால் மார்க்கிங்கில், எது மார்க்கிங்னா இதான் மார்க்கிங் சொன்னீங்களா இல்லையா அப்படின்போது முத்து இறங்குறாரு. எங்கள் பாருப்பா, இதுக்கு முன்னாடி இதுக்கு பண்ணால் மார்க்கிங்கு, இப்படி பண்ணால் மார்க்கிங் கிடையாது, நீ ஒரு கிளாரிட்டி குத்தியா இல்லையா? ஆமாம், நான் கொடுத்தேன். அப்போ அதுக்கு பேர் என்ன, அவ்வளோதான் அப்படின்போது அவர் மேனிப்புலேட்டு மூளை இல்லை அப்படின்னு சொல்லும்போதே மஞ்சரி இறங்குறாங்க. ஏன்ப்பா மேனிப்புலேட் சொன்னதும் மார்க்கிங்னு சொல்ல வரீங்களா அப்படின்போது முத்து கடைசியாக கலாச்சிறார். பாரு அருண், ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொவோக் ஆக்கிட்டுறீங்க அருண், அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொமோட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நாளை நம்ம அருண் மறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல, போட்டு அடி நொறுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் 8லேயே இந்த மாதிரி ஒரு அடியை அருண் இது வரைக்கும் வாங்கினது கிடையாதுன்றது தான் என்னோடய கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். காலையிலேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதில் அருணோட விஷயங்கள் கரெக்டாக இருக்கா இல்லை தவறுன்னு சொல்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.